9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இயல் 6 துணைப்பாடப் பகுதியில் இடம்பெற்றுள்ள விண்ணையும் சாடுவோம். விண் என்றால் விண்வெளி என்பது பொருளாகும். சாடுவோம் என்றால் செய்ய முடியாததை செய்து முடித்தல் என்பதாகும். சாடுவோம் என்ற சொல்லை முதலில் இலக்கியங்களில் பயன்படுத்தியவர் பாரதியார் ஆவார். விண்ணையும் சாடுவோம். விண்வெளியில் செய்ய முடியாத செயல்களை செய்து முடிப்போம் என்ற போக்கில் அமைந்துள்ளது நம் பாடத்தின் தலைப்பு. இப்பாடமானது அறிவியல் துறை சார்ந்ததே. நமக்கு ஏன் இப்பாடத்தை தமிழில் வைத்துள்ளனர் என்றால், அக்காலகட்டத்திலே அறிவியலின் முன்னோடியாக தமிழர் இருந்திருக்கின்றனர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் சான்றுகள் பல கூறப்பட்டுள்ளன. அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் அறிவியல் சார்ந்த அறிவு பெற்றிருந்தனர் என்பதை பல இலக்கியங்கள் புலப்படுத்துகின்றன. அதேபோல இன்றைய காலகட்டத்திலும் தமிழர்கள் விண்வெளி சார்ந்த அறிவியல் துறைகளில் தமிழர்கள் எவ்வாறு தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றனர் என்பதை எடுத்து கூறும் வண்ணம் நம் பாடப்பகுதியின் தலைப்பு அமைந்துள்ளது. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் நம் இந்திய விண்வெளித்துறை விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய நேரத்தில் எல்லாம் நம்மால் திசையன் விளையிலிருந்து தில்லி வரை தொடர்பு கொள்ள முடிகிறது. இணையத்தில் வாழ்க்கை பயணம், பயணத்தில் பாதி இணையம் என்று நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளர்களுக்கும் பங்கு உண்டு. இவற்றையெல்லாம் நாம் அறியக்கூடிய வாயிலாக விளங்குவது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இதழ்களிலும் காணும் ஒரு கலை வடிவமான நேர்காணல். செய்திகளை தருவதில் கட்டுரை, கதை, கவிதை வடிவங்களைப் போல நேர்காணல் வடிவமும் நேர்த்தியானதுதான். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரக்கல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். அப்துல் கலாம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். இளைஞரின் எழுச்சி நாயகன், ஏவுகணை நாயகன் என்று பல சிறப்புகளை கொண்டவர். இவர் ஒரு தமிழன். அடுத்ததாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன் 1, 2 என்ற திட்டங்களின் இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். வளர்மதி என்பவர் தமிழ்நாடு அரசின் கல்பனா சாவ்லா விருதை பெற்றவர். சிறந்த சாதனை பெண்மணி ஆவார். அடுத்ததாக சிவன் என்பவர் சமீப காலகட்டத்தில் நாம் அனைவரும் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து கொண்டு மங்கள்யான் பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஏங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த ஏக்கத்தினை தீர்த்து வைப்பதற்காக முதலில் வித்திட்டவர், அந்த கருவியை கண்டுபிடித்த முதல் வித்திட்ட மாமனிதர் சிவன் ஆவார். இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட தமிழர்கள் அறிவியல் அறிஞர்களின் செயல்பாடுகள் இந்தியாவின் அறிவியல் பின்புலத்திற்கு காரணமாக இருக்கிறது. கணிதத்தை எடுத்துக்கொண்டால் ராமானுஜம், அறிவியலை எடுத்துக்கொண்டால் சர்.சி.வி. ராமன். இவர்கள் எல்லாருமே உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மிகச்சிறந்த தமிழறிஞர்கள். அத்தகைய தமிழ் அறிவியல் அறிஞராக இருக்கக்கூடிய சிவனை பற்றித்தான் இத்துணைப்பாடத்தில் பார்க்க போகிறோம். இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆய்வு மையம்.
இந்திய அரசின் முதன்மையான தேசிய விண்வெளி ஆய்வு மையமாகும். பெங்களூரில் தலைமை பணியகம் கொண்ட இஸ்ரோ 1969 உருவாக்கப்பட்டது. தற்போது 16,000 ஊழியர்கள் இஸ்ரோவில் பணியாற்றுகின்றனர். ஏறத்தாழ 41 பில்லியன் ரூபாய் செலவில் செயலாற்றப்படுகிறது. இந்திய அரசின் விண்வெளித்துறையின் நேரடி மேற்பார்வையில் இயங்கும் இஸ்ரோவிற்கு கே. சிவன் தலைவராக உள்ளார். இஸ்ரோ உலகின் மிக பெரும் விண்வெளி ஆய்வு மையங்களில் 6வதாக உள்ளது. இதன் முதன்மை நோக்கமாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகளை ஆராய்வதும் அவற்றை நாட்டு நலனுக்காக பயன்படுத்துவதும் ஆகும். இஸ்ரோ தனது நிறுவன காலத்திலிருந்து தொடர்ந்து பல சாதனைகளை கண்டு வந்துள்ளது. 1975ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு சோவியத் ஒன்றியத்தால் விண்ணேற்றப்பட்டது. 1980இல் இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலம் SLV-3 மூலமாக முதல் செயற்கைக்கோள் ரோஹிணியை விண்ணேற்றியது. தொடர்ந்து செயற்கைக்கோள்களை முனைய சுற்று பாதைகளில் ஏவத்தக்க முனைய துணைக்கோள் ஏவுகலம் PSLV மற்றும் புவிநிலை சுற்றுப்பாதைகளில் ஏவத்தக்க GSLV என்ற இரு ஏவுகலங்களை வடிவமைத்து காட்டியது. இந்த ஏவுகலங்கள் மூலம் பல தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களையும் புவி கூர் நோக்கு செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ ஏவியுள்ளது. இதன் உச்சகட்டமாக 2008ஆம் ஆண்டில் நிலவை நோக்கிய இந்தியாவின் முதல் பயணமாக சந்திராயன் 1 ஏவப்பட்டது. கடந்த ஆண்டுகளில் இஸ்ரோ இந்திய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமன்றி பிற நாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் செயற்கைக்கோள் தொடர்புடைய செயல்பாடுகளை ஆற்றி வருகிறது. தனது ஏவுகலங்களையும் ஏவுமிடங்களையும் தனது செயற்கைக்கோள் ஏவு திறனுக்கு பயன்படுத்தி கொண்டுள்ளது. பன்னாட்டு விண்வெளி சமூகத்துடன் பல இருவழி மற்றும் பல்வழி உடன்பாடுகளைக் கண்டு கூட்டுறவாக செயல்படுகிறது இஸ்ரோ. இத்தகு பல சிறப்புகள் கொண்ட இஸ்ரோவின் 9வது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புக்கு உரியவர் சிவன் ஆவார். இவர் 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் இஸ்ரோவின் தலைவரான பிறகு அளித்த நேர்காணலே நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இனி இஸ்ரோவின் தலைவரான சிவன் அவர்கள் அளித்த நேர்காணலை நாம் பாடத்தின் வாயிலாக அறிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். தங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். தங்களின் இளமை காலம் பற்றி கூறுங்கள். எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கம் வல்லங்குமாரவிளை என்ற கிராமம். அங்குள்ள அரசு பள்ளியில்தான் தமிழ் வழியில் படித்தேன். என் அப்பா கைலாச வடிவுக்கு மாங்காய் வியாபாரம். அவர் எவ்வளவு வேணும்னாலும் படி, ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செலவை நீயே வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்க என்று சொன்னார். அதனால் வேலை செய்து கொண்டே படித்தேன். கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தேன். என் ஆசிரியர், நீ நன்றாக படிக்கிறாய், MITயில் வானூர்தி பொறியியல் என்னும் துறையை எடுத்து படி என்று அறிவுரை கூறினார். அந்த வார்த்தையை அப்போதுதான் நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நம்பிக்கையோடு நுழைவுத் தேர்வு எழுதி MITயில் சேர்ந்தேன். அதே துறையில் ME படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளர் ஆனேன்.
சிறு வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது? சின்ன வயதில் என்னுடைய அதிகபட்ச கனவு எங்கள் கிராமத்துக்கு மேலே பறக்கும் விமானத்தில் என்றாவது ஒரு நாள் பறக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது, நாமும் இதுபோல ஒன்று செய்து விடணும் என்று நினைப்பேன். சிறிய வயதிலிருந்தே நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும். இருந்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வது போல முடிவில் எனக்கு எல்லாம் நல்லதாகவே முடிந்திருக்கிறது. அப்படித்தான் நான் அறிவியல் வல்லுநர் ஆனதும். தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன். 1983ஆம் ஆண்டு முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. அதற்கு ஓராண்டு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன். விண்வெளி ஆராய்ச்சியில் ஆனாவனா கூட தெரியாது. மற்ற அறிவியலாளர்களுக்கும் அந்த திட்டப்பணி புதிதுதான். ஒரு குழந்தை போல எல்லாருமே தத்தித்தான் கற்றுக்கொண்டோம். ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போக வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்வது என் வேலை. வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டும். அப்போது நான் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்கினேன். அதற்கு பெயர் சித்தாரா. சித்தாரா என்றால் சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில் சேகரிக்கும், அதாவது டிஜிட்டல் முறையில் சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம். எளிதாக சொல்வதானால், ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் எந்த திசையில், எவ்வளவு கோணத்தில், எவ்வளவு நேரத்தில், எந்த இடத்தில், எவ்வளவு அழுத்தத்தில் விழும் என்று சொல்வதுதான் சித்தாராவின் பணி. ஏதாவது தவறு நடந்திருந்தால் உடனே கண்டுபிடித்து சரி செய்து விடலாம். இதை பயன்படுத்தித்தான் PSLV ஏவப்பட்டது. இப்போது வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுகின்றன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதுவே என் முக்கியமான பங்களிப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுனர் அப்துல் கலாம் பற்றி கூறுங்கள் ஐயா. என் அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர் அப்துல் கலாம். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். கலாம் எனக்கு வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர். யாராவது சிறியதாக சாதித்தாலே பெரிதாக பாராட்டுவார். நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பார். நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன? 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றே சிந்தித்தார். பொது மக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன்? ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்கிறோம். இதை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்கள் வகுக்க முடிகிறது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கைக்கோள் மூலம் சொல்கிறோம். கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மீனவர்களுக்கு சொல்ல முடிகிறது. இப்போது நாம் திறன்பேசிகளை, அதாவது ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகிறோம். தானியக்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், இதற்கெல்லாம் செயற்கைக்கோள் பயன்படுகிறது. மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள் அவசியம் தேவை. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள் பயன்படுகின்றன. இஸ்ரோவின் தலைவராக
நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள்? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பதுதான். தற்போது உங்கள் முன் உள்ள அறைகூவல்கள் எவை? இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள்கள் தேவை. இப்போது இருக்கும் வசதி வாய்ப்புகளை வைத்து இவற்றை விண்வெளியில் நிறுவ குறைந்தது 4 ஆண்டுகளாவது ஆகும். ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் இன்னும் 2 மடங்காகிவிடும். 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே நம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆனால் கடலில் சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் ஆழ்கடலுக்கோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலோ நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லையே, ஏன்? நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். அனைத்து மீனவர்களுக்கும் அந்த செயலி பொருத்தப்பட்ட கருவி பல விதங்களில் பயன்படும். அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை காட்டும் செயலியையும் உருவாக்கியிருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை முன்னெடுப்போம். நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லை என்ற கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இது தவறான கருத்து. விண்வெளி துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்கிறோம். விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதே உண்மை. உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுகிறது. இதை எப்படி சாத்தியப்படுத்துகிறீர்கள்? தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவதே சிறப்பானது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன. தற்போது மறு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியில் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் மறு பயன்பாட்டு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விடுவோம். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அதன் வட்டப்பாதைகளில் நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்திருக்கிறோம், இல்லையா? உண்மைதான். கூடிய விரைவில் இந்த நிலையில் மேம்பாடு அடைந்து விடுவோம். ஜிஎஸ்எல்வி மார்க் 2 ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறனாக மாற்றப்படும். ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ஏவுகணையின் சுமக்கும் திறன் 3 டன்களிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். சந்திராயன் 1 நம் விண்வெளித்துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது. சந்திராயன் 2 பணிகள் என்ன? சந்திராயன் 1 நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். சந்திராயன் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நிலவின் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரொபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். பல்வேறு பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் முடிந்துவிட்டன. சந்திராயன் 2 நிலவில் இறங்கும் இடத்தை கூட தீர்மானித்து விட்டோம். விண்வெளித்துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன? 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதை செயல்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன?
நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். விவசாய குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராகி இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை? படிப்பாக இருப்பினும் பணியாக இருப்பினும் நான் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன். நிதி நெருக்கடிகளுக்கிடையில் என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என் பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்த அறிஞர்கள், சக பயணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவன். விண்வெளித்துறையில் நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனைகள் படைக்க வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இதுவரை நாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 9வது தலைவரான சிவன் அவர்கள் இஸ்ரோவின் தலைவரான பிறகு அளித்த நேர்காணலை நம் பாடத்தின் வாயிலாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிறப்பாக பங்காற்றிய பல அறிஞர்களை பற்றி அறிந்து கொள்வோம். அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்ரம் சாராபாய் இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வானூர்தியியல், வான் பயண மின் அணுவியல், கூட்டமை பொருள்கள், கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். 11ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குனராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளர் மற்றும் திட்ட இயக்குனர் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரைச் சேர்ந்தவர்.
இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்திலுள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கின்றார். வளர்மதி அரியலூரில் பிறந்த இவர் 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில் 1984 முதல் பணியாற்றி வருகிறார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றினார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் ஆவார். இந்திய விண்வெளித்துறை குறித்தும் விண்வெளித்துறையின் வளர்ச்சிகள் குறித்தும் மற்றும் இத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய தமிழ் அறிஞர்கள் குறித்தும் விரிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இத்துணைப்பாட பகுதியை கட்டுரை வடிவில் எழுதும் முறை குறித்து இனி அறிவோம். இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. இந்திய விண்வெளித்துறை. குறிப்புச் சட்டகம். முன்னுரை. இஸ்ரோ விண்வெளி மையம். செயல்பாடுகள், சாதனைகள், வளர்ச்சித் திட்டங்கள், செயற்கைக்கோளின் பங்கு, முன்னோடித் திட்டங்கள், முடிவுரை. குறிப்புச் சட்டகம். முன்னுரை. இஸ்ரோ விண்வெளி மையம். செயல்பாடுகள், சாதனைகள், வளர்ச்சித் திட்டங்கள், செயற்கைக்கோளின் பங்கு, முன்னோடித் திட்டங்கள், முடிவுரை. இந்திய விண்வெளித்துறை. இந்திய விண்வெளித்துறை. முன்னுரை. இந்திய விண்வெளித்துறையில் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, சிவன் ஆகியோரின் பங்கு அளப்பரியதாகும். இந்தியர்களின் வானியல் வல்லமையை வலுப்படுத்தும் பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளித்துறை படைத்துள்ளது. முன்னுரை. இந்திய விண்வெளித்துறையில் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, சிவன் ஆகியோரின் பங்கு அளப்பரியதாகும். இந்தியர்களின் வானியல் வல்லமையை வலுப்படுத்தும் பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளித்துறை படைத்துள்ளது. இஸ்ரோ விண்வெளி மையம். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் பெங்களூரில் உள்ளது. திரு கே. சிவன் என்பவர் 14/1/2018 முதல் இதன் தலைவராக உள்ளார். குறைந்த செலவில் தரமான சேவையை கொடுப்பதனை நோக்கமாக இஸ்ரோ கொண்டுள்ளது. இதுவரை 45 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் உலகின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு மையத்தில் 6வது இடத்தை பெற்றுள்ளது. இஸ்ரோ விண்வெளி மையம். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் பெங்களூரில் உள்ளது. திரு கே. சிவன் என்பவர் 14/1/2018 முதல் இதன் தலைவராக உள்ளார். குறைந்த செலவில் தரமான சேவையை கொடுப்பதனை
நோக்கமாக இஸ்ரோ கொண்டுள்ளது. இதுவரை 45 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் உலகின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு மையத்தில் 6வது இடத்தை பெற்றுள்ளது. செயல்பாடுகள். இந்தியா கடந்த 20 ஆண்டுகளாக விண்வெளித் துறையில் சாதனைகள் படைத்த 6 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியா மட்டுமே இராணுவம் அல்லாத அமைப்பில் விண்வெளி மேம்பாட்டை தொடங்கியுள்ளது. பூமியை ஆய்வு செய்தல், தொலைத்தொடர்புக்கான செயற்கைக்கோள் ஏவுகணைகளை உருவாக்குதல், வெளிநாட்டு உதவி இல்லாமல் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை கையாளுதல் என்னும் செயல்பாடுகளை இந்தியா முழுமையாக கொண்டுள்ளது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. செயல்பாடுகள். இந்தியா கடந்த 20 ஆண்டுகளாக விண்வெளித் துறையில் சாதனைகள் படைத்த 6 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. இந்தியா மட்டுமே இராணுவம் அல்லாத அமைப்பில் விண்வெளி மேம்பாட்டை தொடங்கியுள்ளது. பூமியை ஆய்வு செய்தல், தொலைத்தொடர்புக்கான செயற்கைக்கோள் ஏவுகணைகளை உருவாக்குதல், வெளிநாட்டு உதவி இல்லாமல் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை கையாளுதல் என்னும் செயல்பாடுகளை இந்தியா முழுமையாக கொண்டுள்ளது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சாதனைகள். இந்திய அறிவியல் முன்னோடி டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் விண்வெளி தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை சாமானிய மக்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த கருதி 1960இல் விண்வெளி திட்டங்களை உருவாக்கினார். தற்பொழுது சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆந்திராவில் உள்ளது. உலக நாடுகளில் விண்வெளி ஆய்வு தனி நிறுவனமாக செயல்படுகிறது. நம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இஸ்ரோ பணியாற்றுகிறது. ஆய்வு என்ற நிலையை கடந்து மீள் பயன்பாட்டு ஏவுகலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் பரிசோதிக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுகிறது. PSLV மற்றும் GSLV ஆகிய ஏவுகலன்கள் ஒரு சில மாற்றங்களுடன் சாதனைகள் படைத்துள்ளன. சாதனைகள். இந்திய அறிவியல் முன்னோடி டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் விண்வெளி தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை சாமானிய மக்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த கருதி 1960இல் விண்வெளி திட்டங்களை உருவாக்கினார். தற்பொழுது சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆந்திராவில் உள்ளது. உலக நாடுகளில் விண்வெளி ஆய்வு தனி நிறுவனமாக செயல்படுகிறது. நம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இஸ்ரோ பணியாற்றுகிறது. ஆய்வு என்ற நிலையை கடந்து மீள் பயன்பாட்டு ஏவுகலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் பரிசோதிக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுகிறது. PSLV மற்றும் GSLV ஆகிய ஏவுகலன்கள் ஒரு சில மாற்றங்களுடன் சாதனைகள் படைத்துள்ளன. செயற்கைக்கோளின் பங்கு. செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கையில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. மனித வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் பயன்பெற உதவுகின்றன. நிலத்தடி நீர்நிலை எண்ணெய் வளம் காண உதவுகின்றன. கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்ல முடிகிறது. மீனவர்கள்
கடல் எல்லையை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கை செய்ய முடிகிறது. நாம் பயன்படுத்தும் திறன்பேசிகள், தானியக்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் போன்ற அனைத்தின் செயல்பாடுகளுக்கும் செயற்கைக்கோள்கள் அவசியம் தேவை. வங்கி செயல்பாடுகள், தொலைக்காட்சி, வானொலி, அறிவியல் தொழில்நுட்பங்கள், இராணுவ கண்காணிப்பு, உளவு வேலைகள், தகவல் பரிமாற்றம் என பல்வேறு துறைகளின் நடைமுறை பயன்பாட்டுக்கு செயற்கைக்கோள்கள் உதவுகின்றன. செயற்கைக்கோளின் பங்கு. செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கையில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. மனித வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் பயன்பெற உதவுகின்றன. நிலத்தடி நீர்நிலை, எண்ணெய் வளம் காண உதவுகின்றன. கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்ல முடிகிறது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கை செய்ய முடிகிறது. நாம் பயன்படுத்தும் திறன்பேசிகள், தானியக்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் போன்ற அனைத்தின் செயல்பாடுகளுக்கும் செயற்கைக்கோள்கள் அவசியம் தேவை. வங்கி செயல்பாடுகள், தொலைக்காட்சி, வானொலி, அறிவியல் தொழில்நுட்பங்கள், இராணுவ கண்காணிப்பு, உளவு வேலைகள், தகவல் பரிமாற்றம் என பல்வேறு துறைகளின் நடைமுறை பயன்பாட்டுக்கு செயற்கைக்கோள்கள் உதவுகின்றன. முன்னோடித் திட்டங்கள். சூரியனை நோக்கி இந்தியாவின் ஆதித்யா 1 என்ற விண்கலம் அனுப்ப உள்ளது. வெள்ளிக்கோளினை நோக்கி இந்திய வெள்ளிச் சுற்றி திட்டக்கலன் செலுத்தப்பட உள்ளது. வியாழன் கோளுக்கும் விண்கலம் அனுப்ப உள்ளது. பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து செவ்வாய் தேசத்தில் குடிபெயர் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மார்க் 3 என்ற ஏவுகலன் 2021-2022 ஏவப்பட உள்ளது. முன்னோடித் திட்டங்கள். சூரியனை நோக்கி இந்தியாவின் ஆதித்யா 1 என்ற விண்கலம் அனுப்ப உள்ளது. வெள்ளிக்கோளினை நோக்கி இந்திய வெள்ளிச் சுற்றி திட்டக்கலன் செலுத்தப்பட உள்ளது. வியாழன் கோளுக்கும் விண்கலம் அனுப்ப உள்ளது. பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து செவ்வாய் தேசத்தில் குடிபெயர் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மார்க் 3 என்ற ஏவுகலன் 2021-2022 ஏவப்பட உள்ளது. முடிவுரை. நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு ஆகும். முடிவுரை. நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு ஆகும். இதுவரை நாம் விண்ணையும் சாடுவோம் என்ற துணைப்பாடத்தினை கட்டுரை வடிவில் எழுதும் முறையை அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் இஸ்ரோ செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து இனி அறிந்து கொள்வோம். நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பி அதன் மேற்பரப்பில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை கண்டறிந்து உலகை வியக்க வைத்த இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ அண்மையில் சந்திராயன் 2 விண்கலத்தை நிலவை நோக்கி அனுப்பி வைத்து ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது.
முதல் முறை ஏற்பட்ட தொழில்நுட்ப தடங்களை மீறி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் நிலவின் இதுவரை ஆய்வு செய்யப்படாத தென் துருவத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளின் தொடர்ச்சியாக இஸ்ரோ விண்வெளியில் ஆய்வு மையத்தை அமைக்கவும் ஏற்கனவே திட்டமிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டில் 20 டன் விண்வெளி ஆய்வு மையம் செலுத்தப்படும் என்றும் இதில் மைக்ரோ கிராவிட்டி தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் கே. சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சந்திராயன் 3 சந்திராயன் 2இன் அதே பணிகள் மற்றும் நோக்கங்களுடன் சந்திராயன் 3ம் 2021இல் நிலவுக்கு அனுப்பப்பட உள்ளது. பூமிக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் அமையும் இந்த ஆய்வு மையத்தில் விண்வெளி வீரர்கள் 15 முதல் 20 நாட்கள் தங்கி ஆய்வு செய்வார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கு முன் இஸ்ரோ விண்வெளி ஆய்வுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பி வைக்கும் ககன்யான் திட்டத்தில் கவனம் செலுத்த உள்ளது. ககன்யான் திட்டம் வெற்றி அடைந்த பிறகு விண்வெளி ஆய்வு மையம் பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று சிவன் தெரிவித்திருக்கிறார். ககன்யான் திட்டம் 2022இல் செயல்படுத்தப்படும் என்றும் 10,000 கோடியில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாகவும் விண்வெளி வீரர்களை அனுப்பி வைப்பது தொடர்பான இந்தியாவின் முதல் திட்டமாக இந்த ககன்யான் திட்டம் அமையும் என்றும் கூறியுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையம். GSLV Mk3 ராக்கெட் ககன்யானை விண்ணில் செலுத்தும். 16 நிமிடங்களில் இது புவி வட்டப்பாதையில் செலுத்தப்படும். 2 அல்லது 3 விண்வெளி வீரர்கள் இதில் ஆய்வு செய்ய அனுப்பி வைக்கப்படுவார்கள். 2022இல் ககன்யானை விண்ணில் செலுத்துவதற்கு முன் சோதனை விண்வெளி வெள்ளோட்டத்தையும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. விண்வெளி வீரர்களை தயார் செய்யும் வகையில் மனிதர்கள் இல்லாமல் 2 விண்கலங்கள் சென்று வர உள்ளன. இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் 4 துணைப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள விண்ணையும் சாடுவோம் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள செய்திகளையும் இஸ்ரோவின் தலைவரான சிவன் அவர்கள் அளித்த நேர்காணல் வாயிலாக விண்வெளித்துறை சார்ந்த பல தகவல்களையும் இவ்விண்வெளியில் சிறந்து விளங்கும் பல அறிஞர்கள் குறித்தும் விரிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இவ்விண்ணையும் சாடுவோம் என்னும் துணைப்பாடத்தினை கட்டுரை வடிவில் எழுதும் முறையை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நன்றி.